ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. வீடியோ போட்டு ஒரு நாள் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு சரி வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு, நம்ம வீடியோவில் எப்போயுமே மச்சான் தானே இருப்பாப்புல, மச்சான் யாருன்னு உங்களுக்கே தெரியும். சரி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு மச்சானுக்கு ஃபோன் பண்ணி, மச்சான் இது போல் எங்கடா இருக்க, வீடியோ போடணும், நல்லா வீடியோ எதுவும் புள்ள மச்சான் வாடா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என்ன சொன்னாப்புலன்னா, இல்லை மச்சான் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நாளைக்கு நீங்கள் போடலாம்டா அப்படின்னு சொன்னதும் சரி மச்சான் சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். அவனும் வச்சுட்டான். நான் ஒரு 2 நாளாக இதே சொல்லிகிட்டு இருக்கேன், என்ன தான் பிஸியாக இருக்கான், அவரோட வீடியோ கிட்ட பிடிக்கலையா, நம்மளுக்கு சொல்லிட்டா பிரச்சனை இல்லையே, என்னவா இருக்கும், சரி வீட்டுக்கு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போனேன். போனால் மாப்பிள்ளை பிஸியாக தான் இருந்தாப்புல. என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னா, பக்கத்து வீட்டு பொண்ணோட பல்லாங்குழி விளாண்டுருக்காப்புல. சரி அது பிஸியான விஷயந்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எதுக்கு இப்படி சொல்லிட்டானே, வரல வீடியோ போட பிடிக்க சொல்லி தான் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், வீட்டு வசதி நின்றுக்கிட்டு அவனை பார்த்துக்கிட்டு ஒரு ஓரமாக நின்று மறுபடியும் ஃபோன் அடித்தேன். ஃபோன் அடித்தோடனே ஃபோன் எடுத்து என்ன சொல்லிட்டா அவ்வளோ மாப்பிள்ள, இந்த நாய்க்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்டே ஃபோனை கொடுத்து, நான் பிஸியாக இருக்கேன் வேலையாக இருக்கேன்னு சொல்லி அவங்க அக்கா கிட்டே கொடுத்துட்டாப்புல. அவங்க அக்கா எடுத்து என்ன சொல்கிறாங்க, தம்பி இந்தமாரி தம்பி வேலையாக இருக்கான் அப்படின்னு சொன்னதும், என்ன வேலையாக்கா இருக்கான்னு சொன்னால், வீட்டில் கொஞ்சம் வேலை வந்துட்டுருப்பா வேலையாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னதும், சரி இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படி மச்சான ஒரு மெசேஜ் போட்டேன். டபுள் டிக்கு காமிச்சிது, ப்ளூ டிக்கு காமிச்சிது. ஃபோனை கையில் வச்சுருந்தான். சரி இப்போச்சும் எடுக்குமேன்ட்டு ஃபோன் அடித்து பார்த்தா மச்சான் எடுத்துட்டாப்புல. நான் அப்படியே கேட்குறேன், மச்சான் என்ன மச்சான் பண்ணுறீங்க, மச்சான் கொஞ்சம் வேலையாக இருக்குண்டா, வீட்டில் கொத்தனார் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னார். அப்போ தான் கொத்தனாராக இருக்கும் போல் தெரில. அப்படியே திரும்பி பாரு மச்சானே, அப்படி திரும்பி பார்த்தோன்னே பெட்டராக ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாப்புல மாப்பிள்ள. சரி பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு கிளம்பிட்டான். அவன் உடனே வந்து, மச்சான் இல்லைடா இப்போண்டா வேலை முடித்தேன், சும்மா அப்பா கூட பல்லாங்குழி விளாண்டேன், சரி சரி மச்சான் விளாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீ நடந்த விஷயம் எதுவும் பேசல, அவனை திட்டல. ஏன்னா திட்டினா அப்புறம் நாலாம் மறுநாள் வீடியோ போட விட்டா வரமாட்டாப்புல, அது பிரச்சனை போய்டும். அதான் சொல்கிறது தான் அந்த பதிவு, அவருக்கு தான் அந்த பதிவு.